இன்றைய தினம் புண்ணியமான தினம். நமது வேத பாரம்பரியத்திலே சமதம்ங்கிற பிரச்சனத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை ஈற்றெடுத்த தந்தையர்களை நமஸ்காரம் செய்து குருவை வழிபட்டு தேவதையை வழிபட வேண்டும். குருமுகமாக உபதேசம் பெற்ற மந்திரங்கள் அனைத்தையும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று கார்த்தால எழுந்தது முதல் இரவு தூக்கம் வர வரைக்கும் நம்மளுக்கு கர்ம அனுஷ்டானங்களை நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். இதுதான் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜருடையோ விது அப்படின்னு பகவான் சொன்னார்கள். அந்த பாரம்பரிய தர்மத்தை காப்பாற்றுவதற்காக யுகந்தோறும் பகவான் குருவாக அவதாரம் செய்கிறார். கிருதேக்கு பகவான் சத்யா. கிருதயுகத்தில் பகவான் சத்யதேவராக அவதாரம் செய்து ஜெகத்குருவாக வீற்றிருந்து அனுகிரகம் செய்தார். திரேதாயாம் தத்தயேவஜா. திரேதாயுகத்தில் பகவான் தத்தாத்திரேயர் அவதாரம் செய்து பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாக இருந்து இந்த பாரம்பரிய தர்மங்களை காப்பாற்றுவதற்காக ஜெகத்குருவாக அவதாரம் செய்து அனுகிரகம் செய்தார். துவாபரே பகவான் வியாசா. துவாபர யுகத்தில் வேதவியாசாச்சாரியால் அவதாரம் செய்து நமக்கு எது தேவையோ அதெல்லாம் சுலபமாக பிரித்து படிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புராணங்கள் 18, வேதங்கள் 4 இதெல்லாம் போதித்து நமக்கு அனுகிரகம் பண்ணினார். வியாசோச்சிஷ்டம் ஜெகத்ரயம் என்பார். இந்த உலகத்துல வியாசருடைய வரியில இல்லாதது உலகத்துல எங்கேயுமே இல்லை. அது சர்வ நிச்சயம். இப்ப நம்ம பார்த்தோமே, உங்களுக்கு வேதவியாசர் ஸ்காந்த புராணம் எழுதியிருக்காரு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட நம்ம இப்ப படிச்ச மாதிரி சாவரணி சூரியனையோ யோகனோ கத்தியதேட்டமாக ஈசாமே ததுற்பத்தி விஸ்தராத்மமான 1,00,000 ஸ்லோகம் அப்படி எழுதியிருக்காரு. அப்ப 2,00,000 வரி ஆச்சு. அப்ப இந்த 4வது அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல 4 வரி ஸ்லோகங்கள் அப்படி கணக்கு பண்ணோம்னா எத்தனையோ வரிதான். அப்படி வியாசருடைய ஒரு அனுகிரகம் இல்லாத இடம் இந்த 3 உலகத்திலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு கலியுகம் வந்தவுடனே நாம் மனமாறுதலுக்கு உட்பட்டு எதையும் தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு சக்தி இருக்காது என்ற காரணத்தினாலேயே நம்மளுடைய சனாதன இந்து மதத்தை உங்களுக்கு க்ஷீணிக்க செய்வதற்காக 72 துர்மகங்கள் ஏற்பட்ட பொழுது ஆதிசங்கர பகவத்பாதால் பரமேஸ்வர ஸ்வரூபமாக அவதாரம் செய்து 72 துர்மதங்களை கண்டனம் செய்து எங்கு சுற்றினாலும் என்ன செய்ய சொல்வார்கள். அதே மாதிரி சனி மதத்துக்குள்ள கானாபத்தியம், கௌமானம், வைணவம், சாந்தம், சௌரம், சுப்பிரமணியம்னு 6 வழிபாட்டுக்குள்ள அத்தனை தேவதையும் 33 கோடி தேவதைகள்னு சொல்றோம். 33 கோடி தேவதைகளையும் அடக்கி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல மந்திர வித்தியெல்லாம் தழைக்க வேண்டும், ஸ்ரீ வித்தியர்கள் தழைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடத்திலேயும் சக்கர பிரதிஷ்டைகள்லாம் செய்து அனுகிரகம் செய்தார்கள். அவர் பிரபஞ்சசாரம்னு ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி அதற்கு பிற்பாடு வந்த நீர்வாணேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பலவித தேவதைகளுடைய தியாக ஸ்லோகத்துடன் அந்த புத்தகத்தை அமைத்து கொடுத்து இருக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் தான் இன்னைக்கு நாம நகர்ச்சிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி காலை முதல் இதுவரை நாம் இங்கு போகணும். இது தேவி மகாத்மியம் என்பது இந்த கலியுகத்திலே கண்கண்ட பலனை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வேதத்தை நாம முழுசா படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாம 11 மணி நேரம் டைம் எடுத்துக்கொண்டு 5-6 வருஷம் படிச்சாதான் முடியும். அப்ப 4 வேதத்துக்கு கணக்கு வச்சுக்கணும். அப்புறம் அதுல பத கிரமம் ஜெட கணம் இருக்கு, அதுக்கு கணக்கு வச்சுக்கணும். அப்புறம் 6 சாஸ்திரம் இருக்கு. அப்ப அப்படின்னு பார்த்தா 6 இதுக்குதான் பரத்வாஜருக்கு பகவான் பிரம்மதேவரே சாவித்ரி வித்தியை உபதேசம் பண்ணி
அனுகிரகம் பண்ணினார். அந்த பரத்வாஜ மகரிஷி தான் உலகத்துல எல்லா வேதத்தையும் படித்தார். வேதாவான்னு சொல்லுவாங்க. அப்ப பிரம்மதேவன் தோன்றி, அப்பா நான் அவனுக்கு இன்னொரு ஜென்மா தானே என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த பரத்வாஜ மகரிஷி பிரம்மச்சாரியா இருந்து இதே மாதிரி அனுசந்தானம் பண்ணி வேதங்கள்லாம் படிப்பேன். அப்பதான் அவர் இத்தனை ஜென்மமா அத்தியனம் பண்ணது இவ்வளவுதான்ப்பா, நான் பிரம்மவித்யை துல்லியமா இருக்கக்கூடிய சாவித்திரி வித்தியை உபதேசம் பண்றேன், பிரம்ம சாகித்யத்தை அடையலாம்னு அனுப்புறேன். அதனால இந்த பிரம்ம சாயுத்தியத்தை நாம சித்த சுத்தி ஏற்பட்டு, சமதமாதி சக்த சம்பத்தி ஏற்பட்டு, சாதன சதுர்த்தய சம்பத்தி ஏற்பட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் வேரூன்றி இருந்து சிரவண மனன நிதித்தியாசனம் செய்வதற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய மந்திரம் ஒரே மந்திரம் இந்த ஸ்ரீவித்யா மந்திரம் தான். இதுலதான் உங்களுக்கு யதா வேதோ யனாதரிஹி தத்வத் சப்தசதி ஸ்மிருதா, எப்படி வேதம் அனாதி காலம் தொட்டு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள் அனாதி காலம் தொட்டு ரிஷிகளால் கையாளப்பட்டிருக்கிறது. இந்த 700 மந்திரமும் 700 பீஜாட்சரமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். 7 பேர் இதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். சாந்தனி, சதுர்தனி, நாகோதிபதி, வம்சோத்தாரம், உத்தவதி என்றெல்லாம் 7 பேர் இதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். இந்த 700 மந்திரமும் 700 பீஜாட்சரங்களாக இருக்கு. ஜடி கோபே என்ற வேர் சொல்லில் இருந்து இந்த சண்டிங்கிற பதமானது ஏற்பட்டிருக்கு. சா சண்டிகா அகில ஜெகத் பரிபாலனாய நாசாய சுபபயஸ்ய மணிகலோதி. அதனால நல்ல புத்தி சக்தி ஏற்படணும். இந்த விஸ்வ சம்பரட்சகையாக ஹோமம் உலகத்தெல்லாம் காக்கக்கூடிய ஒரு ஹோமம் இது. இப்ப சங்கல்ப ஆரம்பிக்கும் பொழுது கூட ஒருத்தர் பாரத தேசத்தில் எப்படிலாம் இருக்கு அதெல்லாம் சரியா 11வது அத்தியாயத்தில் அப்பா என்ன சொல்றாங்க, கதா ராமரும் ரூபம் கிருத்வா சங்கேஷத்வதம் த்ரைலோக்யஸ்ய கிஷார்த்சாய அவித்யாமி மகாசுரம் ராமரீதி ஜமாந்தோகாஹ இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது விஸ்வ சாந்தி ஏற்படணும். இந்த உலகத்துக்கெல்லாம் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியது வேத காலம் தொட்டு கையாளப்பட்டு ரிஷிகளால் அனுகிரகிக்கப்பட்ட வேத துல்லியமாக கலியுகை நாமெல்லாம் அனைவரும் வேதம் படிக்கக்கூடிய தகுதியையும் அந்த பலனையும் அடையக்கூடிய வழியில் இந்த தேவி மகாத்மியம் என்ற கிரந்தத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு பாரம்பரிய தர்மம் இருக்கிறதுனாலதான் பாஸ்கரா சூரியன் சொல்லுவார்கள். பாஸ்கர பிரகாஷ ஆசிரமம் இந்த நாட்டுல இத்தனை பேருக்கு எல்லாரும் ஒரே பரம்பரையா இருந்தாலும் நல்ல தேவி மகாத்மியத்தை சொல்லி கொடுத்து எல்லாரும் அற்புதமா வேத பாடசாலையில அத்தியனம் பண்ணினவர்கள் யாரு இந்த கோச்சுக்காத போது வேத பாடசாலையில அத்தியனம் பண்ணினவர்கள் கூட இப்படி நிதானமா உட்கார்ந்து சொல்ல மாட்டாங்க. இன்னும் எத்தனையோ குழந்தையிலேருந்தே விமர்சனம் தெரியும். அவருடைய பூர்வாசிரம பந்துக்கள் தான் எனக்கு வேதாந்த பாடங்கள் தான் சொல்லியிருக்கார்கள். அதனால எதுக்கு சொல்ல வரோம்னா, இன்னைக்கு வைத்தியத்துல நாம 2 பேரும் கூப்பிட்டோம்னா எத்தனை மணிக்கு ஆரம்பம், எத்தனை மணிக்கு முழுவு, என்ன தட்சணை, டிஃபன் உண்டா கிடையாது. இதுதான் கேள்வியா இருக்கே தவிர அங்க வந்தா மாமா நான் எத்தனை ஜெபம் பண்ணணும், எத்தனை ஆவர்த்தி பண்ணணும், ஏதாவது நீங்க என்ன பலனை உத்தேசிச்சு இந்த ஹோமத்தை செய்கிறீர்கள், தேவதோத்தேஜேன திரவிய தியாகா யாகா, தேவத்தை உத்தேசி திரவியத்தை அர்ப்பணம் செய்தோமையானால் அதற்கு மீதுதான் யாகம். பூர்ணாதரை பராபத சுபூர்ணா புனராபத காத்தாவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கொஞ்சம் திராட்சை எல்லாம் இது பண்ணிருப்பேன். நாங்க அதெல்லாம் அப்படி அக்னியில போடுறோம்னு நினைக்க கிடையாது. பூர்ணாதரை பராபத சுபூர்ணா புனஹா ஆபதா. நீ எத்தனை பகவானிடத்துல திரவியத்தை சமர்ப்பணம் செய்கிறாயோ
அத்தனைக்கு 1க்கு 10ஆக, 10க்கு 100ஆக, 100க்கு 1000ஆக, 1000க்கு 10,000ஆக, 10,000க்கு லட்சமாக, லட்சத்துக்கு கோடியாக, கோடிக்கு கோடி கோடியாக தருகிறேன். சுபூர்ணா புனகா ஆபத்தான. அதனால இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஹோமம் எல்லாரும் சேர்ந்து விஸ்வ சாந்திக்காக உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்ப பாராயணம் பண்ணீங்க. பலன் இப்ப நாம பார்த்தோம்னா இது சதுர்த்தி கணக்குக்கு மேல ஆயிருக்கும் பாராயணம். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சும்மா பாராயணம். ஆமா, ஹோமமும் ஆயிருக்கு, மூலமந்திர ஜெபங்கள் ஆயிருக்கு. இதெல்லாம் அதிருஷ்ட பலன்னு கேட்டு. அதிருஷ்டம்னா ஏதோ டாலர் டிக்கெட் விழுந்து படுமுறை கொடுக்குறது, அது அதிருஷ்டம் இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய பரம்பரையை காக்கக்கூடிய, தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட சக்தி இந்த மந்திரங்களுக்கு. மனநாத்து பிராயத்தில் இது மந்திரஹாரம். எப்படி இந்த பாம்பு சட்டையை உரிச்சு அது பாட்டு போயிட்டு இருக்கோ, அது மாதிரி இந்த கர்ம பந்தம், இந்த ஆசாபாசங்கள்லாம் நம்ம விட்டு போகணும்னா இந்த மாதிரி நாம வெளிவருத்த கூலி தரும்பாரு தமிழ்ல. அது மாதிரி இந்த மாதிரி ஜபங்களை செஞ்சு ஹோமங்களை செய்தோமையானால் அனுகிரகம் கிடைக்கும். அந்த இடத்துல வியாக்கியானத்துல 12வது அத்தியாயத்துல என்ன எழுதுறாருன்னா, உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டது, நீ நினைச்ச காரியம் நடக்கல, உனக்கு தேவையானது கிடைக்கலன்னா நீ பண்ணின பூஜை பக்கலேன்னு நினைச்சு போகிற. சாயாதிதாஜ விஞ்ஞானம் துஷ்டாருத்தி பிரயச்சதி சைவாபாவே ததா லக்ஷ்மி விநாசா யோபஜாயத்தே பவகாலே நிர்ணாபசைவே லக்ஷ்மி விருத்தி பிரதாபிகி. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடியது வேத காலம் தொட்டு நாம் அனைவருமே வேதத்தை படித்த புண்ணியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ரிஷிகளால் கொடுக்கப்பட்ட மருந்து. அதனாலதான் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜானதா ஜானதாவா அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சொல்றா கூட பலன் கொடுப்பாங்க. அதனால ஒண்ணுமே முடியலையா, காதாலே அது கேளுப்பா, சுருத்தம் ஹரதிப்பா காதால கேட்டுட்டு என்னவோ பாட்டெல்லாம் பாடுறோம், அதெல்லாம் கேட்கிறோம், அதை ஆடிட்டு தான் பக்குவல்ல வச்சுட்டு பாட்டியம்மா இந்த குழந்தை இப்படி ஆடுறது அந்த பாட்டு. இதெல்லாம் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நாம காதால கேட்டாலே 10 நாளைக்கு கேட்டாலே ருச்சி தன்னை போல வரும். படிக்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வு வரும். பக்திரதுன்யாயேன தத்தன் நாம் ஜபேன சத்தத் பலம் சித்தியது. அதனால ஒரு நாமாவலியே ஒரு ஸ்லோகத்தை படிச்ச ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமேவா, பாதி ஸ்லோகத்தை படிச்சா கூட நமக்கு பலன் கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால நாம எந்த கோணத்துல சிந்திச்சு பார்த்தாலும் இந்த மனித பிறவிங்கிறது புண்ணிய பாபம் சமமாய் இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாம நம்மளுடைய குடும்பத்துக்கு பல வேலைகளை செய்தாலும் உலகத்துக்காக பல வேலைகள் செய்யறதுக்காக தான் இத்தனை தூரம் நமக்கு ஆயுச கொடுத்து பகவான் இந்திரியங்கள்லாம் நமக்கு சொன்னபடி கேட்கும் பொழுதே பகவானை பூஜை செய்ய வேண்டும். யாவத் சொத்சமிதம் சரீரம் அருஜம் யாவத் ஜலா தூரதா யாவச்சேந்திரிய சக்திர பிரதிஹதோ யாவக்ஷயோ நாயுஷா ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரிய பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனீது ஊபகனனம் பிரத்யுத்யமக்தியா. வயசான பின்பு நாம் தேவதாராதனை பண்ணலாம், சந்தியாதனம் பண்ணலாம் நினைச்சோம்னா முடியாது. நம்ம உடம்புல பலம் இருக்கும் பொழுதே பண்ணணும். நம்ம சின்ன வயசு முதலே இதுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு தான் நமக்கு பரம்பரா தர்மங்கள்லாம் இருக்கு. இந்த சரீரம் ஏற்பட்ட உடனே கடைசி வரைக்கும் 48 சம்ஸ்காரங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சம்ஸ்காரங்கள்ல பார்த்தா எல்லா வேதத்தோடையே இருக்கு. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் நமக்கு என்னென்ன கர்மாக்களை பண்ணி நீ ஜனிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலதான் அந்த ரிஷி பாரம்பரிய தர்மம் ஆருஷம்னு சொல்லக்கூடிய ரிஷி பரம்பரையில நாமெல்லாம் வந்திருக்கோம். அதனால இங்க சண்டிஹோமம் நடக்கிற இடம் எல்லா இடமும் சுபிக்ஷமா இருக்கும். இங்க யார் யார் என்னென்ன மனசுல நினைத்திருக்கிறீர்களோ அத்தனை காரியம் சித்தியா. அதோகம் விஸ்வரூபாந்தாம் நமாமி பரமேஸ்வரி. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எத்தனையோ ஜென்மத்துல செஞ்ச ஒரு பாவம் இல்லாம இதுல போறது. பிரம்மஹத்யா சமயம் கோரை சப்த ஜென்மார்ஜிதி கோரை பிரம்மஹத்யா சமயம் பாடமாத்திரேன மந்த்ராணாம் முஷ்யதே சர்வம் தேவீமயம் ஜெகத் அதோகம் விஸ்வரூபாவதா
அப்படிலாம் சொல்லிட்டு அப்பேற்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு தோஷங்களும் சாபங்களும் துக்கங்களும் எல்லாம் நிவர்த்தியாகி ஆனந்தமாக இருப்பதற்காகவே இந்த தேவி மகாத்மத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூர்ணாகுதி வைபவம் நடைபெற போகிறது. இதெல்லாம் நாம் செய்ய 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 நமக்கு அம்பாள் நம்முள்ள இருந்து குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சித்தி அந்த குரு தேவதா குருமண்டல ரூபிணியாக இருந்து நமக்கு ஜீவன் முக்தி எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் என்று சொல்லிக் கொண்டு இந்த சமயத்துல நாம இங்க வந்ததுக்கு முழு காரணம் பூரா சிவகுமார் தான். ஒரு 4-5 மாசம் முன்னாடி பேச ஆரம்பிச்சார் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு. அப்படியே 45 நாளா இங்க அப்படியே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சாம்ராஜ் மூலமா நிறைய தர்மங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பூர்த்த தர்மம்னு சிலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நாம இங்க செஞ்சிருக்கிறது பூர்த்த தர்மம், சமஷ்டியா எல்லாரும் சேர்ந்து சங்கல்பம் செஞ்சு பண்ணிருக்கோம். அதே மாதிரி புதுக்கோட்டையில சாந்தானந்த சுவாமிகள் பரமாச்சாரியாருடைய ஒரு அனுகிரகத்தினால அவர்கள் 2 பேருமே பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி அங்க புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணாரு. அந்த இடத்துல 14,000 சதுரடி இப்ப உங்களுக்கு கருங்கல்னால ஒரு கோவில் அமைச்சிருக்கோம். அந்த கோவில்ல பக்தர்களுடைய சுமார் ஒரு 7,000-8,000 அன்பர்களுடைய ஒரு உதவிகள்னால கடந்த ஒரு 6 வருஷங்களாக அந்த இடத்துல அந்த திருப்பணி நடந்திருக்கு. இந்த திருப்பணியை ஓங்காரானந்த மகா சுவாமிகள் தான் சங்கல்பம் செஞ்சார்கள். அவருடைய சங்கல்பத்தை தொடர்ந்து 93 தூண்கள், 950 தேவதைகள், 63 பாவை விளக்குகள், அதனை தொடர்ந்து சாந்தானந்த சுவாமிகளால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட அபீஷ்டவர்ண மகாகணபதி, பஞ்சமுக ஏரம்ப கணபதி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சகர்ம விஸ்வகர்மா, ஞானஸ்கந்த முருகர், குரு பீட்டங்கள், தத்தாத்திரேயர், அதுக்கப்புறமா தட்சிண காளிகா தேவி, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், தன்வந்தரி மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாத பஞ்சகம், ஜட்ஜு சுவாமிகளுடைய மகா சமாதி, கைவல்யானந்த சுவாமிகளுடைய சமாதி, ஜெகநாதா புவனேஸ்வரி, அதற்கப்புறம் மகாமேரு பிரம்மாண்டமாக 12 கையில நாம் இப்ப இந்த தேவி மகாத்மத்துல பின்னாடி இருக்கு. அஷ்டாதச புஜா பூஜ்யா சா சஹஸ்ர புஜா சதி ஆயுதான்யத்ர வக்ஷ்யந்தே தட்சிணாதக்கரத்வமாத் அக்ஷமாலா ஜகமலம் பாதோசி குலிஜங்கதா சக்கரம் திரிசூலம் பரசுஷங்கோ கண்டா ஜபாசகா சக்திர்கண்டர்மஜாபம் பானபாத்திரம் கமண்டலு அலங்கிருத புஜாமேபிராயுதி கமலாசனம். இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் சண்டிகா மகாலட்சுமி. அதனால அந்த மகாலட்சுமி அங்க 9.5 அடி உயரத்துல இருக்கு. அதுக்கு எதிர்த்த மாதிரி ஹோமம் உண்டம். அதனால சாந்தானந்த சுவாமிகள் தொடர்ந்து இந்த மாதிரி ஹோமங்களை நிறைய பண்ணியிருக்காரு. அதனால அவருடைய அனுகிரகத்தினால இந்த ஒரு ஜூன் மாசம் 1, 2, 3, 4, 5 ஒரு மாசத்துக்குள்ள கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. அதனை தொடர்ந்து 3 ஆண்டு காலங்கள் சண்டி ஹோமம் இதே மாதிரி நடக்கும். சாயந்தர வேலையில தான், கார்த்தால வேலையில சுவாமிகள் பண்ணின மாதிரி உங்களுக்கு புவனேஸ்வரி கோடி ஹோமம் 3 வருஷம் நடக்கிறது. 3 வருஷத்துல கோடி ஹோமம் செஞ்சு பூர்த்தி பண்ணணும். மூலமந்திர புவனேஸ்வரி ஹோமத்தை இதே மாதிரி தேவி மகாத்மியத்துல त्रिभिर्वर्षैर् यथात्मनोः परितुष्टा जगद्धात्री प्रत्यक्षம் பிராகச்சண்டிகா. பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் 5 முறை 3 வருஷம் ஹோமம் இது வரைக்கும் பண்ணிருக்கோம். 27 நாள் நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் 27 இடத்துல பண்ணிருக்கோம் இந்த 36 வருஷத்துல. அப்ப அதோட ஒரு பலம் இல்லாத இங்க பார்த்தா இத்தனை பேர் இங்க இருக்காங்க. அதனால அமெரிக்கால 305 வருஷம் சண்டி ஹோமம் நடக்கிற அளவுக்கு இப்ப சிஷ்யாக்களை தயார் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாரும் ஆனந்தமா பாராயணம் பண்ணும்போது வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகும், பயப்படவே வேண்டாம். ஆனந்தமா நாம மந்திரங்களை சொல்லி சொல்லி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று பெரியவா குருமார்கள்னா உங்களுக்கு இருக்கா. காமேஸ்வரி தான் தம்பதியா பூஜை பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அப்பேற்பட்ட குரு பத்னி எல்லாம் இருந்து உங்களெல்லாம் வழி நடத்துகிறார்கள். அந்த சுவாத்மைவ பரதேவதா லலிதா குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சித்தி எல்லாம் உணர வைக்கிறார்கள். அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார். அதனால நீங்கள்லாம் பாக்கியம் பண்ணினவர்கள் எல்லோரும் பரமானந்தமாக இருக்கணும், எல்லோரும் வாழ்க்கையிலும் ஆனந்தம் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் என்று
செட்டிகாதேவியை பிரார்த்தித்து சத்குருநாதர்களை பிரார்த்தித்து வாழ்த்தி மகிழ்கிறோம். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, ஜெய் பவனீஸ்வரி.